புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்களே அதிகம். வாக்காளர் பட்டியல் வெளியீட்டில் கலெக்டர் குலோத்துங்கன் தகவல். நாட்டின் தேவைகளை மனதில் வைத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம். மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல். காமராஜர் நகர் 45 சாலையில் உள்ள பப் பாரால் அப்பகுதி மக்கள் நிம்மதி இழப்பு. அரசு நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்ப்பு. புதுச்சேரியில் இன்று வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 1/1/2025 தகுதி நாளாக கொண்டு சுருக்குமுறை வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் பணிகள் 29/10/2024 முதல் 28/11/2024 வரை நடைபெற்றன. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் நிறைவு பெற்று இன்று புதுச்சேரி மாவட்டத்திற்கு ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும், காரைக்கால் மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் அரசியல் கட்சிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர். அதன்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமாக 4,74,788 ஆண் வாக்காளர்களும் 5,39,125 பெண் வாக்காளர்களும் 157 மூன்றாம் பாலினத்தவர் என மொத்தம் 10,14,070 வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளனர். மேலும் புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்கள் அதிகம் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டக்கல்லூரி சார்பில் நடைபெற்ற நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் பங்கேற்ற ஆணைய தலைவர் உறுப்பினர்களுக்கு மத்திய இணையமைச்சர் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் சான்றிதழ் வழங்கினர். புதுச்சேரியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து மாநில மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் உறுப்பினர்களுக்கு நடந்த 3 நாள் திறன் மேம்பாட்டு பயிற்சி முகாம் நிறைவு விழா சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய பொழுது, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் புதுச்சேரி வர்த்தகம், கலாச்சாரம், மதம் ஆகியவற்றின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அரசு நாட்டின் தேவைகளை மனதில் வைத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தது. நுகர்வோர் புகார்கள் விரைவாகவும் குறைந்த செலவில் தீர்க்க விதிமுறைகள் எளிமையாக்கியுள்ளது. தவறான விளம்பரங்கள் இச்சட்டத்தின் கீழ் கடுமையாக கண்காணிக்கப்படுகிறது. நுகர்வோர் நலனிற்காக செயல்படும் மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் அதிகாரங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் அறிமுகப்படுத்தப்பட்டது. முந்தைய காலங்களில் கட்டடதாரர்களிடம் இருந்து வீடுகளை பெற நுகர்வோர் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. நில அளவை பற்றி தெளிவான விவரங்களும் இல்லை. ஆனால் தற்போது ஆணையத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட டெவலப்பர்கள் மட்டுமே தேவையான ஒப்புதல்களை பெற்ற பிறகே பணிகளை தொடங்க முடியும். சந்தையில் இருந்து குறைபாடுள்ள பொருட்களை மீண்டும் வாபஸ் பெறுவது, சேதம் ஏற்பட்டால் நுகர்வோருக்கு இழப்பீட்டை வழங்குவது உள்ளிட்ட விதிகள் இதில் அடங்கும். பல தனியார் நிறுவனங்கள் அரசு தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் 40% புகார்கள் நேரடியாக நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இது அதிவேக தீர்வுக்கு வழிவகுக்கிறது என்றார். பயிற்சியில் பங்கேற்ற ஆணையர் தலைவர் உறுப்பினர்களுக்கு இறுதியாக சான்றிதழ் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி 45 சாலையில் இயங்கி வரும் பப் பாரால் அப்பகுதி மக்கள் தங்களது நிம்மதியை இழப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 சாலையில் பப் பார் ஒன்று இயங்கி வருகிறது. பாரின் பின்பகுதியில் ராஜராஜேஸ்வரி நகர் 2வது வீதி உள்ளது. பாருக்கு மது அருந்த வருபவர்கள் காரை இந்த வீதியில் நிறுத்திவிட்டு சென்று விடுகின்றனர். மது அறிந்துவிட்டு நடு இரவில் வருபவர்கள் வீடு வாசல் தெரியாமல் சிறுநீர் கழித்து தெருவை நாரடிப்பதாகவும், இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அந்த பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் AK ஆனந்த் மற்றும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டாக வைத்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் மது அருந்திவிட்டு ஆடல் பாடல் இசையுடன் நடைபெறுவதால் தூக்கமில்லாமல் தவிப்பதாகவும், மது அறிந்துவிட்டு பாட்டிலை மேலிருந்து கீழ் தூக்கி வீசுவதாகவும் அப்பகுதி பெண்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் அந்த சாலை நடுவில் 10 அடி ஆழத்திற்கு திடீரென்று ஒரு பள்ளத்தை தோண்டி அப்பகுதி மக்களுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளனர். இது குறித்து புதுச்சேரி முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவை கடைகளுக்கு தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்தவரை ரெட்டியார்பாளையம் போலீசார் கைது செய்தனர். ரெட்டியார்பாளையம் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் நேற்று முன்தினம் ரோந்து சென்றனர். அப்போது பூமியான்பேட் பாவாணர் நகர் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா விற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு போலீசார் விரைந்து சென்றனர். அப்போது பெத்துசெட்டிப்பேட் முருகன் கோவில் தெருவைச் சேர்ந்த சிவகுமார் வயது 40 என்பவர் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கடைகளுக்கு விற்பனை செய்தது தெரிய வந்தது.
இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். கடலூர் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட கோலப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கடலூர் சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லர்ஸ் சார்பில் மார்கழி மாதத்தை முன்னிட்டு பெண்கள் பயன்பெறும் வகையில் கடலூர் சுப்பராயர் செட்டி தெருவில் கோலப்போட்டி நடத்த திட்டமிட்டு வீட்டில் இருந்தபடியே பெண்கள் கோலமிடும் ஏற்பாட்டை செய்திருந்தது. இதில் ஏராளமான பெண்கள் தாய்மார்கள் கலந்து கொண்டு தங்களுக்கு தெரிந்த ரங்கோலி, புள்ளி கோலங்கள் போன்ற வண்ண வண்ண கோலங்களை பலவிதமான டிசைன்களில் வரைந்து அசத்தினர். இதையடுத்து சிவவள்ளி விலாஸ் ஜுவல்லரியில் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிர்வாக இயக்குநர் சபரீஸ் பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்ற செக்கிங் இன்ஸ்பெக்டர் ரங்கசாமிக்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பணி வழங்கியதை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் செக்கிங் இன்ஸ்பெக்டராக பணிபுரிந்த கடந்த 2021ஆம் ஆண்டு ஓய்வு பெற்ற ரங்கசாமி என்பவரை மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் சாலை போக்குவரத்து கழகத்தில் அசிஸ்டன்ட் கன்சல்டன்டாக பணி நியமனம் செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பணி செய்து வருகிறார். சாலை போக்குவரத்து கழக அலுவலகத்தின் பணிகளை மேற்கொள்ள தகுதி வாய்ந்த ஊழியர்கள் உள்ள நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியரை பிஆர்டிசி நிர்வாகம் தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் சேர்த்திருப்பதை கண்டித்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் கண்டனம் தெரிவித்து பிஆர்டிசி தலைமை அலுவலக வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வேலையின் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சங்கத்தைச் சேர்ந்த பாஸ்கர், ஞானவேல், திருமாறன், குமார், தமிழ்ச்செல்வன், அருள்மொழி, தீனதயாளன் மற்றும் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், முனுசாமி, வானவர்மன், செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் பத்மநாபன், அருணகிரி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முடக்குமுத்து மாரியம்மன் கோவில் வீதியில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் ஒத்தவாடை வீதி சேதமடைந்து சிதலமடைந்த பழைய சிமெண்ட் சாலையினை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் ரூபாய் 25,83,000 செலவில் திட்டமிடப்பட்டு புதுச்சேரி நகராட்சி மூலம் நடைபெற உள்ளது. இப்பணிகள் துவங்குவதற்காக பூமி பூஜை விழா திங்கட்கிழமை இன்று ஸ்ரீதேவி அச்சலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவில் அருகில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமியால் பூமி பூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி, அப்பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை பகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகளும் மகளிரும் இளைஞர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சிங்கிரி கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்களுக்கு ஆன்மீக வழிபாட்டு மன்றம் மற்றும் பக்தர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டு பாதாம் பால், டீ, பிஸ்கட் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் அருளை பெறுவதற்கு 28வது ஆண்டு புனித பாத யாத்திரை செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வரதராஜ பெருமாள் கோவிலில் திருக்கோவிலூர் ஜி.எல். சுவாமிகள் தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை கடலூர் ரோடு சந்திப்பில் பெருமாள் கோவில் சந்திப்பில் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் மற்றும் பக்தர்கள் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம் திருக்கோவிலூர் ஜி.எல். சுவாமிகளுக்கு பொன்னாடை போர்த்தி மலர்கள் தூவி வரவேற்று ஆசீர்வாதம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து பாத யாத்திரையாக செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் முதலியார்பேட்டை ஸ்ரீ அருணாச்சலம் டீ ஸ்டால் நண்பர்களோடு சேர்ந்து பாதாம் பால் மற்றும் பிஸ்கட் ஆகியவற்றை வெற்றி செல்வம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அருணாச்சலம் டீ ஸ்டால் நிறுவனர் புருஷோத்தமன், தினேஷ், சதீஷ், பாஜக மாநில கலாச்சார பிரிவு இணை அமைப்பாளர் இன்பசேகர், பொறியாளர் ஜெயக்குமார், வழக்கறிஞர் கோவிந்தன், சுந்தர், தர்மலிங்கம் உள்ளிட்ட பிரமுகர்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பாதாம் பால் மற்றும் பிஸ்கட்டுகள் வழங்கினர். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலூர் ஜி.எல். சாமிகளோடு விஸ்வ இந்து பரிஷத் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ தலைமையில் அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி கோவில் ஸ்ரீ நரசிம்ம பெருமாளை தரிசித்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. வெள்ளியனூர் கிருஷ்ணா நகரில் ரூபாய் 30 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளியனூர் கிருஷ்ணா நகரில் வெள்ளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 30,18,676 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ்,
அவைத்தலைவர் ஜலால்பாய், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் முகமது ஹாலித், தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவைத் தலைவர் அங்காளன், ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி, விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி, அயலக அணி தலைவர் தாஹா, தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், அக்பர் மற்றும் வெங்கடாஜலபதி, திலகர், ரஃபிக், வெங்கடேசன், சிலம்பு, அருள்மணி, பாலகுரு, கோவிந்தராஜ், அபிமன்னன், ராஜேந்திரன், அனீஸ், காளிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற கட்டுமான பொருட்கள் கண்காட்சியில் சிறந்த ஸ்டால்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷனால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை 3 நாட்கள் புதுவை கடலூர் சாலையில் உள்ள புனித அந்தோனியர் மகாலில் நடைபெற்றது. இந்த போன்சி கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பாளர் குழுவின் தலைவர் பொறியாளர் அண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர் பொறியாளர் சுரேஷ், செயலாளர் பொறியாளர் ராம்குமார், பொருளாளர் பொறியாளர் பாஸ்கர் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் புதுவை முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 3ஆம் தேதி கட்டுமான பொருட்கள் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நேற்று இரவு நிறைவு விழா நடைபெற்றது. FACTSAT&P-இன் முன்னாள் மாநில தலைவர் தாயுமானவன், முதல் நிலை கொடையாளரான பொது மேலாளர் சிவகுமார் மற்றும் FACTSAT&P மண்டலம் 2இன் தலைவர் வேணுகோபால் ஆகியோரின் முன்னிலையிலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக லலித்குமார், பிரேமானந்த், மோகன், பாஸ்கரன், சிதம்பரம் ஆகியோரும், மேலும் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், விருதாச்சலம், பண்ருட்டி, கள்ளக்குறிச்சி மண்டல சிவில் என்ஜினியர்ஸ் அசோசியேஷன் தலைவர்களும் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மேலும் போன்சே கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஆலோசனை குழு உறுப்பினர் கேப்டன் பிரதாபன், தங்கமணிமாறன், மகாலிங்கம், சிவகாந்தன் மற்றும் அண்ணாமலை, அறிவழகன், அஜித் சந்திரன் ஆகியோரும், காரிய கமிட்டி உறுப்பினர்களான பொறியாளர்கள் நாகராஜன், சுகுமார், முருகானந்தம், ஜபஸ்டின், மார்ஷியல், பாஸ்கரன், கார்த்திகேயன், பாஸ்கர் ஆகியோர் மிக துரிதமாக செயல்பட்டு விழாவிற்கான கொடையாளர்களையும் ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்து தந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை போன்சோ கட்டுமான பொருட்கள் கண்காட்சி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அண்ணாமலை, செயலாளர் பொற்செழியன், பொருளாளர் சரவணன் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்ட சான்றல்களுக்கு கிரைண்டர் மிக்சி வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த ஸ்டால்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் பொங்கல் சிறப்பு அங்காடி மற்றும் கிராம சந்தையினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தை திறப்பு விழா இன்று அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் உள்ள சுய உதவி குழுக்கள் தயாரித்த நவதானிய பொருட்கள், மளிகை பொருட்கள், துணிகள், பொங்கலுக்கு தேவையான உணவு வகைகள் உள்ளிட்ட அனைத்து சந்தை பொருட்கள் விற்பனை செய்யும் அங்காடி மையத்தை இன்று சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து பார்வையிட்டார். பின்பு தமிழகத்தில் ஆளுநர் உரைக்கு முன்பு தேசிய கீதம் இசைக்காமல் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பேட்டியளித்த சபாநாயகர், ஒவ்வொரு மாநிலத்திலும் சட்டசபைகள் கூட்டங்கள் நடைபெறும் பொழுது முதலில் தேசிய கீதம், பிறகு அந்தந்த மாநிலத்தின் வாழ்த்து பாடல்கள் இசைக்கப்படுவது என்பது மரபு. ஆனால் தமிழகத்தில் அதனை ஏன் பின்பற்றவில்லை என்பது தெரியவில்லை. ஆனால் புதுச்சேரியில் முதலில் தேசிய கீதமும் பின்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படும் என்றார். தொடர்ந்து புதுச்சேரியில் பாஜக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைத்து வருகின்றனர் என்ற கேள்விக்கு நான் ஏற்கனவே கூறியதுதான், இது சம்பந்தமாக வருகின்ற சட்டசபை கூட்டத்தில் விவாதிக்கப்படும். மேலும் கூட இருக்கும் சட்டமன்ற குழு கூட்டம் ஆட்சி மன்ற அலுவலக குழு கூடி முடிவு செய்து சட்டமன்ற கூட்டம் எப்போது நடத்துவது என்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திகேசன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் உடனிருந்தனர். காலப்பட்டு அருகே பல்கலைக்கழக மாணவனின் பைக்கை திருடிய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோகுல் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். தெலுங்கானா மாநிலம் சூர்யாபேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ரஜித்குமார் மாதங்கி, வயது 33. இவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் லைப்ரரியன் சயின்ஸ் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் எதிரே உள்ள பிரபல சலூன் கடைக்கு மாடியில் வாடகைக்கு வசித்து வருகிறார். இவர் தனது பைக்கை கடந்த 1ஆம் தேதி புத்தாண்டு அன்று இரவு 2 மணியளவில் தான் தங்கியிருக்கும் இடத்திற்கு கீழே உள்ள சலூன் கடைக்கு எதிரே நிறுத்தி வைத்திருந்தார். மீண்டும் அதிகாலை 4 மணியளவில் அவர் திரும்பி வந்து பார்த்த பொழுது அவரது பைக் திருடு போனது தெரிய வந்தது. அதையடுத்து ரஞ்சித்குமார் மாதங்கி காலப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் தனசேகரன் உத்தரவின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் குமார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பைக்கை திருடிய நபரை தீவிரமாக தேடி வந்தனர். ரஞ்சித்குமார் மாதங்கி தங்கியிருக்கும் அறைக்கு கீழே உள்ள சலூனில் சேலம் மாவட்டம் ஜரிகொண்டலாம்பட்டியைச் சேர்ந்த கோகுல், வயது 25 என்பவர்
வேலை பார்த்து வருகிறார். இவர் 3 நாட்களாக வேலைக்கு வராமல் தனது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு நேற்று காலை வேலைக்கு வந்தார். சந்தேகத்தின் பேரில் சலூன் கடை ஊழியர் கோகுலை காலாப்பட்டு போலீசார் விசாரித்ததில் அவர் பைக்கை திருடியதை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து கோகுல் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். சென்டாக் நிர்வாகம் முதுநிலை மருத்துவ படிப்பில் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு புதிதாக விண்ணப்பங்களை பெற்று கலந்தாய்வு நடத்த வேண்டும் என புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில், முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு முதல் மற்றும் 2ஆம் கட்ட சென்டாக் கலந்தாய்வும் அகில இந்திய கலந்தாய்வு முடிந்த நிலையில் சில தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் உள்ள இடங்கள் நிரப்பப்படாமல் அதிக எண்ணிக்கையில் உள்ளது. இதனால் மத்திய மருத்துவ கலந்தாய்வு கமிட்டி தற்போது இதர பிற்படுத்தப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான நீட் தேர்வு தகுதி மதிப்பெண் 40% 10% குறைத்துள்ளது. அதேபோல் பொது பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கும் 50% 15% குறைத்துள்ளது. தற்போது தகுதி மதிப்பெண் குறைக்கப்பட்டதால் சென்டாக் மற்றும் அகில இந்திய ஒதுக்கீட்டில் உள்ள முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான 3ஆம் கட்ட கலந்தாய்வுக்கு புதிதாக மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். எனவே சென்டாக் நிர்வாகம் முதுநிலை மருத்துவ படிப்பில் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு புதிதாக விண்ணப்பங்களை பெற்று கலந்தாய்வு நடத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இயக்கம் சார்பில் பொங்கல் விழா கவியரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் அறுவடை திருநாள் பொங்கல் விழாவை பொம்மையார்பாளையம் ஆரோவில் சாலையில் அமைந்துள்ள மாந்தோப்பில் கொண்டாடியது. இந்நிகழ்ச்சியில் இயக்கத்தின் செயலாளர் கலைவாணி கணேசன், பொறுப்பாளர் புவனா, காஞ்சனா, அமரஜோதி, சரஸ்வதி வைத்தியநாதன், நித்யாஸ்ரீ புதுப்பானை பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு செய்தனர். சமூக சேவகர் குணசீலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவன தலைவர், ஓய்வு பெற்ற சுங்கத்துறை ஆய்வாளர் NS கலைவரதன் பொங்கலின் சிறப்புகளை தனது உரையில் கூறினார். கலைமாமணி சீனு வேணுகோபால், கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற கவியரங்கில் கவிஞர்கள் வெற்றிவேலன், பத்மநாபன், அமரஜோதி, நித்யாஸ்ரீ, காஞ்சனா, சரஸ்வதி வைத்தியநாதன், மனோஜ்குமார், குமரவேல், ரத்ன விநாயகம் மற்றும் பலர் கவிதை வாசித்தனர். கிராமத்தினர் பலர் கலந்து கொண்ட அனைவருக்கும் விருந்து வழங்கி உபசரிக்கப்பட்டது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வாகிச சைவ திருத்தொண்டின் 44வது திருவாசகம் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை ஜவஹர் நகரில் அமைந்துள்ள நல்லாண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அமிர்தகண்டேஸ்வரர் சன்னதியில் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சி தலைமை அடியாளர் அமிர்தவள்ளி என்ற அம்மு தலைமையில் இன்று காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. இந்த முற்றோதல் நிகழ்ச்சியில் திரளான சிவனடியார்கள் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர் கூட்டத்தினர் கலந்து கொண்டு திருவாசகம் பாடினர். மேலும் வரும் ஜனவரி 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அருள்மிகு வேதபுரீஸ்வரர் சிவாலயத்திலிருந்து வெளியனூரில் அமைந்துள்ள அருள்மிகு திருக்காமேஸ்வரர் ஆலயம் வரை நடைபயணமாக சிவனடியார்கள் செல்கின்றனர். இதில் கடந்த 3 ஆண்டுகளாக 3000க்கும் மேற்பட்ட அடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டதை போல் இந்த வருடம் 4000க்கும் மேற்பட்ட சிவனடியார் கூட்டத்தினர் கலந்து கொண்டு பாத யாத்திரை செல்கின்றனர். இதற்கான அழைப்பிதழை வாகிச சிவனடியார் கூட்டத்தினரிடம் தலைமை அடியார் வழங்கினார். இந்த நடைபாதை யாத்திரையினை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் செய்துள்ளனர். வேத்தியல் கலைக்கூடம் வழங்கும் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி வேத்தியல் கலைக்கூடம் வழங்கும் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பாரதியார் பல்கலைக்கூட நடனத்துறை தலைவர், புதுவை கலைமாமணி விஜித்ரா பாலிகண்டி தினகரன், புதுச்சேரி பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ், புதுவை பல்கலைக்கழக நாடகத்துறை இசை ஆசிரியரும் சமூக ஆர்வலருமான முருகவேல் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து குரு நாட்டிய ரஞ்சனி அணிகுமார் மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவி உதயச்சந்திரா, 8ஆம் வகுப்பு மாணவி சுபஸ்ரீ, 5ஆம் வகுப்பு மாணவி ஜெஸ்லின், லாரா மற்றும் குரு பிரவீனா, நேத்ரா, மோனிகா, வில்லியம்ஸ் ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் பக்கவாத்திய கலைஞர்களான நட்டுவாங்கம் நாட்டிய ரஞ்சனி அணிகுமார், வாய்ப்பாட்டு கலை ரத்னா, புதுவை பாலாஜி ராம்ஜி, வயலின் சங்கீத கலா ரத்னா சரவணன், மிருதங்கம் சப்தஸ்வர மாமணி கோவிந்தராஜன் ஆகியோர் பங்கேற்று செய்திருந்தனர். மேலும் இந்த சலங்கை பூஜை விழாவில் ஏராளமான பொதுமக்கள், மாணவிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் மற்றும் பேக்கரி நிறுவன தலைவர் ராஜசேகரின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுவை ஸ்ரீ விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் பேக்கரி நிறுவன தலைவர் ராஜசேகரின் 2ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி முதலியார்பேட்டையில் உள்ள அவரது கடை முன்பு மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரது உருவப்படத்திற்கு முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள், வியாபார பிரமுகர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் ராஜசேகரின் மனைவி சுபா ராஜசேகர், மகன்கள் சதீஷ்குமார், கிஷோக்குமார் மற்றும் குடும்பத்தினர் பங்கேற்றனர். ராஜசேகரின் நினைவு நாளையொட்டி முதலியார்பேட்டையில் உள்ள விநாயக முருகன் ஸ்வீட்ஸ் பேக்கரி மற்றும் அனைத்து கிளை கடைகளிலும் காலை 5 மணி முதல் வாடிக்கையாளர்கள் 10,000 பேருக்கு தேநீர் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் அவரது சொந்த ஊரான விருதாச்சலத்தில் 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதேபோன்று முதலியார்பேட்டை, தவளக்குப்பம், அரியாங்குப்பம் உள்ளிட்ட அனைத்து கிளை கடைகளிலும் 3000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு தின விழாவில் காவல் ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் தலைமை தாங்கினார். தலைமை விருந்தினராக காவல்துறை பயிற்சி பள்ளியின் காவல்துறை ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தனர். மருத்துவர் ரத்னவேல், காமராஜர், ரங்கநாயகி முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த கோஜிரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். பள்ளி முதல்வர் கவிதா சுந்தரராஜன் மற்றும் பள்ளியின் ஆலோசகர் ரத்னபிரியா உடனிருந்தனர். நிகழ்ச்சியில் ஒரு பகுதியாக மாணவர்களின் அணிநடை மற்றும் மாணவிகளின் நடனம், கராத்தே, சிலம்பம், மால்கம், வில்லம்பு எய்தல், பவுன்சிங் மற்றும் பெற்றோர்களுக்கு பந்து சேகரித்தல் போன்ற போட்டிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் பொறுப்பாளர் ஜஸ்டின், ஜீவா மற்றும் பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களும் செய்திருந்தனர். ஏன்சியன் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் சார்பாக ஆண்டு விழா நடைபெற்றது. ஏன்சியன் புதுச்சேரி போட்டோ அண்ட் வீடியோகிராஃபர்ஸ் நலசங்கம் சார்பாக ஆண்டு குடும்ப விழா மிக சிறப்பாக தனியார் விடுதியில் நடைபெற்றது. இவ்விழாவில் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக கௌரவ தலைவர்கள், ஊடகப் பிரிவு துணைத் தலைவர், இணை செயலாளர்கள் மற்றும் பொதுஜன தொடர்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தார் 700க்கும் மேற்பட்டோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதேபோல் குடும்ப உறுப்பினர்கள் பிள்ளைகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 7215 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய். புதுச்சேரியில் ஆண் வாக்காளர்களை விட 64,337 பெண் வாக்காளர்களே அதிகம். வாக்காளர் பட்டியல் வெளியீட்டில் கலெக்டர் குலோத்துங்கன் தகவல். நாட்டின் தேவைகளை மனதில் வைத்து நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம். மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தகவல். காமராஜர் நகர் 45 சாலையில் உள்ள பப் பாரால் அப்பகுதி மக்கள் நிம்மதி இழப்பு. அரசு நடவடிக்கை எடுக்குமா என எதிர்பார்ப்பு. அரியாங்குப்பத்தில் பொங்கல் அங்காடி மற்றும் கிராம சந்தை திறப்பு விழா. சபாநாயகர் செல்வம் பங்கேற்று திறப்பு. காலாப்பட்டு பகுதியில் பைக் திருடிய சலூன் கடை ஊழியர் கைது.